3-in-1 senior living apartmenta. 1. Senior citizen கான perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. என்னன்னா அந்த கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை வந்து சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. 16 நாள் வந்து அமைதியாக இருந்து அவங்களுக்கு ஒரு அஞ்சு செலுத்தின தருணமாக நாங்கள் அதை பார்க்குறோம். இதில் இந்த 16 நாளில் எவ்வளோ பேசணுமோ பேசிக்கிட்டாங்க எல்லாருமே. சி டீமு, ஏ டீமு எல்லாமே பேசிட்டாங்க. இப்போ இனிமேல் நாங்கள் பேசுவோம். இனிமேல் 16 நாள் நாங்கள் எதுவுமே பேசல. இனிமேல் நாங்கள் பேசுவோம். தீர்ப்புல கூட பாஜகவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்களே. என் குடும்பத்தில் இறந்துட்டாங்க, எப்படி இறந்தாங்க எனக்கு தெரியல, அதை கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. இதில் என்ன தவறு இருக்குது? இதை சொல்கிறதுக்கும் பாஜகவும் தாவேக்கா சேர்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? நான் என்னோட இதுக்கு எங்கள் ஸ்டேஜுக்கு நாங்கள் போய் பார்க்கும்போது எங்களை பார்த்தே கட்டிப்பிடிச்சி அழுகுறேன். இப்போ தன்னோட வீட்டின் ஒரு ஆளாக இன்றைக்கி பார்க்குற தமிழ்நாட்டில் ஒரு ஆளாக இன்றைக்கி பார்க்குற விஜயன் அங்கே போனால் என்ன நடக்கும்? அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க. இதில் வந்து காணாமல் போயிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க, தலைமறை. எங்களுக்கு தலைமறை ஆகணும்னு அவசியமே கிடையாது சார். எங்கள் வீட்டில் ஒரு துயர சம்பவம் நடந்துச்சு. அந்த துயர சம்பவத்துக்கு 16 நாள் நாங்கள் அமைதி காத்தோம். இதில் என்ன தப்பு இருக்குது? இல்லை ஏதாவது தப்பு இருக்கா? பாயிண்ட் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு கோகுலகிருஷ்ணன் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். என்னன்னா அந்த கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை வந்து சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இதில் என்னன்னா திமுக எம்பி வில்சன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு இடைக்கால தடை தான், இது அப்புறம் கூட மாறலாம். அது என்னன்னா தாவேக்காக இது வந்து கொஞ்ச நேரம் தான், டெம்பரவரி வின்னாக கூட எடுத்துக்கலாம், இது வந்து ஓவரால் வின்னா எடுத்துக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மாறலாம்னா எப்படி மாறுமா? அது வழக்கு தன்மையை பொறுத்து அது விசாரிக்க தானே சிபிஐ. ஏன்னா நிறைய பேர் போலி மனுக்கள் கூட தாக்கல் பண்ணியிருக்கிறதா அந்த குற்றச்சாட்டு வேறு இருக்குது ஒரு சைடு. அதை விசாரிக்க தான் சிபிஐ வந்து விசாரணை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. வெறும் சிபிஐ மட்டும் விசாரணை பண்ண சொல்ல, சிபிஐயை கண்காணிக்க ஒரு 3 ஜட்ஜை வந்து சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்டு ஜஸ்டிஸை வச்சு கண்காணிக்க சொல்லியிருக்காங்க. எதனால்? அப்போ இந்த கேஸோட சீரியஸ்னஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரியாமே அவங்க அந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்க. வெறும் சிபிஐ மட்டும் விசாரணைக்கு சொன்னால் நீங்கள் சொல்கிறது ஓகே. அது சிபிஐவே வந்து கண்காணிக்கிறதுக்கு வந்து ஒரு 3 ரிட்டையர்ட் ஜஸ்டிஸை வச்சு அவங்கள கண்காணிங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ இந்த கேஸ், இந்த பிரச்சனையோட சீரியஸ்னஸ் வந்து இந்த பிரச்சனை வந்து மக்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு சீரியஸ்னஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரிஞ்சதுனால தான் வந்து சொல்லியிருக்காங்க. அவர் வந்து அரசு வில்சன் அவர் எம்பிஆர் சப்போர்ட் பண்றாருன்றது சீனியர் அட்வொகேட். அவர் என்ன வேணா பேசிட்டு இருப்பாரு அவரு. பட் விசாரணை வரும், சிபிஐ விசாரிக்க. அவர் ஒரு சீனியர் அட்வொகேட்ல அவருக்கு நல்லா தெரியும். அவர் தப்பா சொல்லுங்க பாருங்க. நான் வந்து அட்வொகேட்ஸை வந்து நான் வந்து குறை சொல்லியோ தப்பா சொல்லு. அவரும் ஒரு வேலையை பார்க்குறாரு. அவரோட கடமையை வந்து அவர் செய்கிறார். அவர் வந்து தமிழ்நாடு அரசு சார்பாக அவர் அங்கே வாதாடுறாரு. அவரை எடுத்து வச்சு தான் ஆகணும். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். யார், அதாவது அட்வொகேட்ஸை சொல்கிற அளவுக்கு வந்து நாங்களாம் பெரிய ஆளுங்க கிடையாது, சரிங்களா? அவங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களாம் வந்து எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் விசாரிக்க விட்டுருக்காங்களே. பார்ப்போம் அவர் சொல்கிற மாதிரி அது இடைக்கால தீர்ப்பா இல்லை வந்து நெடுநாள் தீர்ப்பா இல்லை அதான் தீர்ப்பான்றது வந்து விசாரணைக்கு அப்புறம் தெரிய வரும். அடுத்தபடி என்ன சொல்கிறாங்கன்னா, சிபிஐஎம் மாநில செயலாளர் திரு சண்முகம் அவர்கள் வந்து என்ன சொல்கிறார், கரூர் சம்பவத்தை பயன்படுத்தி தாவேக்காவை வந்து தங்கள் அணிக்கு கொண்டு வர அதிமுகவும் பாஜகவும் முயற்சிக்குது அப்படின்றாங்க. ஒருவேளை என்டிஏ கூட்டணி போக வாய்ப்பு இருக்கா தாவேக்கா? சரி, அதான் சொல்லிட்டோம் இல்லையா, இங்கே இந்த ஒரு இது கரூர் சம்பவம் வந்து ஒரு துயர சம்பவம். ஆமாம். இதுலேருந்து இன்னும் எங்களால் மீண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையில் எல்லாருமே தள்ளப்பட்டாங்க. அதில் வந்து நாங்களும் ஒரு 16 நாள் வந்து அமைதியாக இருந்து அவங்களுக்கு ஒரு அஞ்சு செலுத்தின தருணமாக நாங்கள் அதை பார்க்குறோம். இதில் இந்த 16 நாளில் எவ்வளோ பேசணுமோ பேசிக்கிட்டாங்க எல்லாருமே. எவ்வளோ பேசணுமோ எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. அதாவது ஏடிஎம்கே கூட கூட்டணி போயிடுவாங்க, பிஜேபியோட பி டீமு, சி டீமு, ஏ டீமு எல்லாமே பேசிட்டாங்க. இப்போ இனிமேல் நாங்கள் பேசுவோம். இனிமேல் 16 நாள் நாங்கள் எதுவுமே பேசல. இனிமேல் நாங்கள் பேசுவோம். இங்கே உண்மையை சொல்ல வந்து உண்மையை எடுத்து சொல்கிறதுக்காக ஒருத்தங்க ஒரு விஷயத்த பண்ணுறாங்கன்னா அது உடனே பி டீம் சி டீம்னுறாங்க. இதே உங்களுக்கு ஒரு இதே மாதிரி நடந்து, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து, இப்போ நீங்கள் ஒரு இது பண்ணி அப்போ நீங்கள் இது மாதிரி பேசுவீங்களா? பி டீமு சி டீமு, அப்போ நீங்கள் வந்து மறைமுக கூட்டணி, நேரடி கூட்டணி அப்படிலாம் பேசுவீங்க. தீர்ப்புல கூட பாஜகவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்களே. என்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது? நான் கேட்குறேன், ஒரு நியாயத்தை எடுத்து விசாரித்து சொல்லுங்கள். ஏங்க மக்களே எதிர்பார்க்குறது நீதி தாங்க. ஏங்க என் குடும்பத்தில் இறந்துட்டாங்க, எப்படி இறந்தாங்க எனக்கு தெரியல, அதை கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. இதில் என்ன தவறு இருக்குது? இதை சொல்கிறதுக்கும் பாஜகவும் தாவேக்கா சேர்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது?
சொல்லுங்க. சுப்ரீம் கோர்ட் யாருக்காக? மக்களுக்காக நீதியை கடைபிடிக்கிறதுக்காகவும் தான். அந்த நீதிமன்றத்தில் ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்து அரசியலாக பேசுகிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் எந்த இடத்துல நம்ம வச்சு பார்க்கணும்? ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு, அந்த இடத்துல அரசியலாக்குறாங்க. நாங்கள் அதை அரசியல் ஆக்கலையே. தமிழக வெற்றி கழகம் என்னைக்காவது இதை அரசியல் ஆக்கியிருக்குமா? இந்த சம்பவத்தை வச்சு ஏதாவது பேசியிருக்குமா? இந்த சம்பவத்தை எப்பயாவது நாங்கள் அரசியல் மயமாக ஆக்கணுமா? சொல்லுங்கள். அப்போ இவங்க எப்பேற்பட்ட ஒரு இதில் இருக்காங்கன்றத மக்களும் பார்த்துக்கிட்டோம், நீங்களும் பார்த்துக்கோங்கன்றது தான் நாங்கள் சொல்லுவோம். அதே மாதிரி அடுத்தபடியாக என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஹைகோர்ட் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. தலைமை பண்பே இல்லை. அப்புறம் இது வந்து இந்த குறிப்பாக இந்த கூட்ட நெரிசல் இறந்தது வந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவு இப்படின்ற நிறைய ஒரு கடுமையான உத்தரவுகளை வந்து ஹைகோர்ட் சொல்லிச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த நடைமுறையே தப்பு, நீங்கள் இந்த மாதிரி விசாரணையே எடுத்துருக்க கூடாது, இதுக்கெல்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. பார்த்தீங்களா சுப்ரீம் கோர்ட்டு? அது இது நீங்கள் கண்டனத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? அவங்க கண்டனம் தெரிவிச்சுக்கிறதோட அவங்க அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் சார். இப்போது உயர்நீதி சிஎம் அவர்கள் வந்து தனிநபர் விசாரணை கமிஷன் வச்சுட்டாங்க. ஆமாம். உயர்நீதிமன்றம் எஸ்ஐடி எடுத்துகிட்டு வந்து வைக்கிதுன்னா அப்போ அது எந்த வகையில் கரெக்டுன்றதை தான் அவங்க கேட்குறாங்க. சுப்ரீம் கோர்ட் கேட்குறது என்னென்னா, ஒரு நாட்டின் முதலமைச்சர் ஒரு விசாரணை கமிஷன் வச்சுருக்காங்க, இன்னும் அதோட அறிக்கையே வரல. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி எஸ்ஐடி எடுத்துன்னு போய் திரும்ப உடனே வைக்க முடியும்? உடனே உங்களால் எப்படி அதை பண்ண முடியும்? கரூரில் நடந்த சம்பவம் அந்த ஜூரிஸ்டிக்ஷன் மதுரை பெஞ்சில் வரணும் சார். அதுதான் மதுரை பெஞ்சில் வரணும். ஆனால் இங்கே சென்னை ஹைகோர்ட்டில் போட்டிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு சிக்கல்களை பின்னணும், எப்படி இதை வந்து இழுத்துட்டு போகலாம்? ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 8-6 மாதத்தில் எலெக்ஷன் வருது. ஸோ இது எவ்வளோ இழுத்துட்டு போகலான்றது தான் இங்கே இருக்க அரசு இன்னைக்கு பார்க்குது. ஸோ இது வந்து அவங்க கண்டனம் தெரிவிச்சிருக்காங்கன்னா அவங்க கரெக்டாக கேட்டிருக்காங்க. ஸோ தலைமை பண்பு இல்லை, அதுக்கப்புறமா வந்து அதாவது இந்த சம்பவத்துக்கு விதிமீறல்கள், அதாவது இப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற விதிமீறல்களில் நீங்கள் போடலாம். விதிமுறைகளை வந்து நீங்கள் சொல்லலாம். இது எப்படி வந்து ஒரு குற்ற செயல்களாக நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டிருக்கிறது. இது ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, விசிக எம்பி திரு ரவிக்குமார் அவர்கள் வந்து ஒரு கடுமையான குற்றச்சாட்டு வச்சுருக்காரு. என்னென்னா, திரு விஜய் அவர்கள் வந்து யாருன்னா பாஜகவால் களமிறக்கப்பட்ட ஒரு அரசியல் நடிகர் அப்படின்ற ஒரு கடுமையான விமர்சனமும் குற்றச்சாட்டையும் வச்சிருக்காரு. உண்மையிலே அவர் வந்து அரசியல் நடிகர் ஆகிட்டார். சினிமா நடிகர்லேருந்து இப்போ அரசியல் நடிகர் அவர். இப்போ சார், ஏதாவது இவங்க எல்லாமே வந்து ஆளும் கட்சியோட அழுத்தத்தில் பேசிகிட்டு இருக்கு. இதுதான் உண்மை, யதார்த்தம். இவர் வந்து அரசியல் நடிகர்னா வந்து அங்கே நடித்தவங்களாம் யார்? ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு, அங்கே எப்படிலாம் நீங்கள் நடிச்சிங்க? நாங்கள் சொல்ல முடியாது. அதான் சொல்லலையே, எங்களால் வந்து இன்னும் நாங்கள் அந்த துக்கத்துலேயும் அந்த துயர சம்பவத்துலேருந்து நாங்கள் மீறலை. இல்லைன்னா நாங்கள் வேறு மாதிரி பேசியிருப்போம். நாங்கள் வந்து அதை அரசியலாக்க விரும்பலை. இப்பயுமே முதல்வர் அரசியல் பண்ண வேணாம் தானே சொல்கிறாரு. அரசியல் பண்ணாமல் அவங்க பண்ணாங்கன்னு கேட்குறேன். நாங்கள் கேட்கட்டுமா லிஸ்ட்டு? நீங்கள் என்னென்ன பண்ணீங்க, எங்கே போனீங்க அப்போல்லான்னு கேட்கட்டுமா? 2022 தஞ்சாவூரில் ஒரு தேர்லேருந்து சாஞ்சி 11 பேர் செத்தாங்களே, யார் போய் பார்த்தீங்க? அவங்க மக்கள் இல்லையா? அவங்க உயிர் இல்லையா? சொல்லுங்கள் சார், அவங்க உயிர் இல்லையா? 2023 மரக்காணத்தில் 26 பேர் கள்ளச்சாரம் எடுத்து குடிச்சாங்க. கரெக்ட் தானே? 26 பேர் செத்தாங்க. எத்தனை பேர்? 26 பேர். அதே 2024 அதே கள்ளச்சாரம் குடிச்சு 64 பேர் செத்தாங்க. அப்போ ஒரு வருஷ கேப்பில் இன்னொரு 64 பேர் செத்தாங்கன்னா அப்போ நீங்கள் அந்த 23லேயே நீங்கள் நடவடிக்கை எடுத்துருந்தா நடந்திருக்குமா? அப்போ அவங்களாம் உயிர் இல்லையா? சொல்லுங்கள் சார், அவங்களாம் உயிர் இல்லையா? அரசியல் ஆக்க மாட்டோம்னு சொன்னாங்களே, அவங்களே அரசியலாக தானே பண்ணாங்க. அது உயிர் இல்லையா? 2024 ஏர் ஷோ பண்ணாங்களே, யார் பண்ணது? ப்ரைவேட் பண்ணாங்களா? தனியார் நிறுவனம் எதாவது பண்ணிச்சா? கவர்மெண்ட் தானேங்க பண்ணாங்க. அதில் 5 பேர் செத்தாங்களாங்க. அது ஏங்க அதெல்லாம் பேசலை யாரும்? அப்போது இந்த இடத்துல அவங்க பண்ணது அரசியலா இல்லை நாங்கள் பண்ணுறது அரசியலா? கரூர் துயர சம்பவம் நடந்த அடுத்த ஒரு 2 நாளில் இங்கே எண்ணூரில் வந்து கட்டுமான பணியில் இருந்து 9 பேர் செத்து போயிட்டாங்க. பில்டிங் நிவாரணம் நீங்கள் கொடுத்துட்டீங்க, சந்தோஷம். காசு யாருக்கு வேணும்? அவங்க 9 பேர் உயிர் இல்லையா? எங்கெங்க போனீங்க மினிஸ்டர்? அந்த ஏரியா மினிஸ்டர் எங்கே போனார்? அவர் ஓடி போய் பார்க்கல. துபாயிலேருந்து துணை முதலமைச்சர் வரல. இங்கேருந்து சிஎம் போய் பார்க்கல. அவங்களாம் உயிரா இல்லையா? அவங்களாம் எதுவும் அப்படி குளிக்காரங்க அப்படின்றது தானே? இல்லை வட மாநிலத்தவர்கள் இறந்தவங்க நிறைய பேர் அவங்களும் உயிர் தானே? உங்கள் ஊரில் வந்து தானே போயிருக்கு. அவங்க ஊருக்காரங்க நம்ம ஊருக்கு காத்து இது மாதிரி நம்ம ஊருக்கு போயிட்டு இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணால் என்ன பண்ணுவீங்க? பண்ணுவீங்களா இல்லையா? பண்ணிட்டால் என்ன பண்ணுவீங்க? அப்போ அது ஒரு பிரச்சனை ஆகுதா? நீங்கள் போய் அதெல்லாம் விட்டுருங்க. இது அரசியலாக பேச ஒரு மனிதாபிமானத்தில் உங்கள் ஊரில் வந்து வேலை செய்கிறாங்க, நீங்கள் போய் பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா? ஏன் பார்க்கல? 10 லட்ச ரூபாய் நான் அனௌன்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதுமா?
சார் நான் வந்து கரூர் களத்துக்கு போயிருந்தேன் சார். ஒரு வீட்டில் கூட மக்கள் வந்து அந்த கேள்வி தான் கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் கரூர் போயிருந்தீங்க, உங்களோட மக்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? திரு விஜய் அவர்கள் நாளைக்கு அங்கே வந்தால் அவங்கள வந்து எப்படி வரவேற்பாங்க? ஏன்னா இவ்வளோ ஒரு பெரும் துயரமான ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அவங்க மக்களோட எமோஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? சார் நான் என்னோட இதுக்கு எங்கள் ஸ்டேஜுக்கு நாங்கள் போய் பார்க்கும்போது எங்களை பார்த்தே கட்டிப்பிடிச்சி அழுகுறாங்க. ஓ, குடும்பத்தினர் எங்களை பார்த்தே கட்டிப்பிடிச்சி அழுகுறாங்க. அப்போ தன்னோட வீட்டின் ஒரு ஆளாக இன்னைக்கு பார்க்குற தமிழ்நாட்டில் ஒரு ஆளாக இன்னைக்கு பார்க்குற விஜய் அங்கே போனால் என்ன நடக்கும்? அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க? ஏங்க விஜய் அண்ணாவே இந்த 16 நாள் அவர் உள்ளுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு. இவங்க போய் இன்னைக்கு என்ன சொல்கிறார், உள்ளே போயிட்டாரு, ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டாரு. ஒருத்தர்னா வந்து அவர் தண்ணி அடிப்பார், காலில் போய் 10 நைட்டு வரைக்கும் காலில் வரைக்கும் தூங்குவார். என்னங்க பேசுகிறேன் மனுஷங்க. அவரும் என்னை பார்க்க சும்மாவே வந்து அவர் மக்களுக்காக ஓடி போய் நிற்கிறவர். நிற்பாரா இல்லையா? அரசியல் வரத்துக்கு முன்னாடியே போய் நின்னாரா இல்லையா? அவரோட நிகழ்ச்சிக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு ஒரு அவளுக்குள்ளே இருக்கும் வலி யாராவது பேசுனாங்களா? ஒருத்தர் அதை பற்றி பேசுனாங்களா? அவருக்கும் அந்த வலி இருக்குங்க அப்படின்னு யோசிக்கல பார்த்தீங்களா? எல்லாருமே இங்கே அரசியலாக தான் பேசினாங்க. நாங்கள் அதனால தாங்க அமைதியாக இருந்தோம். அதாவது சைலன்ஸ் இஸ் எ வெரி பவர்ஃபுல் வெப்பன் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் அமைதியாக இருந்தோம். எங்களுக்கான டைம் வரும், நீதி வரும் அப்படின்றது நாங்கள் அமைதியாக. எங்களுக்கு இப்போ ஒரு நீதி கிடச்சிருக்கு. இன்னும் எங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக கிடச்சிச்சுன்னு நாங்கள் சொல்லலை. சிபிஐ விசாரணை இருக்குது இன்னும் இருக்குது. ஆனால் அந்த சிபிஐ விசாரணை மக்களுக்கு நீதி வேணுன்றதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். அங்கே இருக்க மக்கள் எப்படி கேட்குறாங்கன்னா, சார் காசு பண்ண வேணாம். அதாவது ஒருத்தருக்கு வந்து 46 வயசுங்க. அவங்க ஒய்ஃபையும் இழந்துட்டாரு, பொண்ணு இழந்துட்டாரு. ஆமாம் ஆமாம். ஒரு வருஷமோ 2 வருஷத்துக்கு முன்னாடியோ அவங்க சின்ன பொண்ணு இழந்துட்டு இருக்காரு. அப்படியா? உடம்பு சரியாமல் இறந்துட்டு இருக்காங்க. ஓகே. அவங்க வந்து சம் மெடிக்கல் இதில் வந்து அவங்க இறந்துட்டாங்க. ஹெல்த் இஷ்யூஸ். இப்போ அவங்களுக்கு யாருமே இல்லை. அவர் எங்களுக்கு கேட்ட கேள்வி என்னன்னா, சார் எனக்கு வந்து பணம் காசு முக்கியம் இல்லை, பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நான் என் பொண்டாட்டி புள்ளி எல்லாத்தையும் விட்டுட்டேன். என் பொண்டாட்டி புள்ளி எப்படி செத்துதுன்னு எனக்கு தெரில. இந்த நீதியை தான் வந்து நாங்கள் கேட்குறோம். இதை தான் வந்து விஜய் அண்ணாவும் கேட்குறாரு. இதை கொடுக்க ஏன் இவங்க மறுக்கிறாங்க? அவரை வர சொல்லுங்க. அவங்க எங்களுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க, அவரை வர சொல்லுங்க, எங்களுக்கும் புரியும், அவர் கஷ்டப்படுவார். அப்போது மக்கள் எந்த அளவுக்கு அவர் வச்சு பார்க்குறாங்கன்றது பாருங்க. இப்போ திரு விஜய் அவர்கள் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் போய் சந்திக்க போகிறதா தகவல் வருது. அங்கே போயிட்டு என்ன பேச போகிறாரு, அங்கே மக்களை எப்படி சந்திக்க போகிறாருன்னு நீங்கள் உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா? சார் தெரியல சார். ஏன்னா அவரோட மனநிலை வந்து அதான் சொல்கிறேன் இல்லையா, எனக்கே வந்து நான் போய் பார்த்துட்டு வந்து எங்களுக்கே வந்து சாப்பிட முடியல. அங்கே இருக்க அந்த சார் உயிர் சார், ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் போயிட்டா எவ்வளோ ஒரு வலி இருக்கும். அவர் போய் பார்த்துட்டு ரொம்ப எமோஷனலான ஒரு மனிதர் அவரும். ஸோ யாரும் சார் யாராக இருந்தாலும் இருக்கும் சார். அந்த இடத்துல போய் யார் நின்னாலுமே வந்து ஒரு எமோஷனல் ஆகிடுவோம். ஏன்னா அங்கே இருக்க செனாரியோ அங்கே சார் ஒருத்தர் இருக்கார் சார், அவருக்கு வந்து சுகர், விரல் எல்லாமே எடுத்துட்டாங்க. அவன் பையனுக்கு 12 வயசோ 13 வயசு தான் ஆகுது. சாரி 16 வயசு ஆகுது. நான் போயிட்டு வந்துடுறேன். அவங்க ஒய்ஃப் இல்லை, அவங்க ஒய்ஃப் விட்டு போயிட்டாங்க. ரொம்ப வருஷம் முன்னாடி 10 வருஷம் முன்னாடியே டிவோர்ஸ் ஆயிடுச்சு. பையன் வந்து அப்பா கிட்டே தான் வளர்றான். அவங்க அப்பாவுக்கு சமைச்சு போடுறதே பையன்தான். அவங்க அப்பாவில் ஏந்து கூட முடியல. படிக்கிறானோ? +2 ஸ்கூல் படிக்கிறப்ப இல்லை +2 இல்லை காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்ப அவரே தான் சமைச்சிக்கிறாரு. அவர் சமைச்சு தான் அவங்க அப்பாவுக்கு இப்போ காசு கொடுத்து யாருக்கு நம்ம புரியுதுங்களா உங்களுக்கு? நான் அப்போது அவர் வீட்டுக்கு விஜய் அண்ணா எல்லாருக்கும் அவங்க வீட்டில் நான்றது சொல்லுவார். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், மறுக்கவும் மாட்டேன். அங்கே அவர் போய் என்ன பேச போகிறன்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அது யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவரோட மனவலி, அவரோட எமோஷனல், அவருக்குன்னு ஒரு வலி இருக்கும் இல்லையா? அவரும் ஒரு மனுஷன் தானே, எல்லாருக்கும் ஒரு வலி இருக்கும். அவர் அங்கே போய் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறான்றதை நம்ம பார்க்க தான் போகிறோம். குறிப்பாக இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை வந்து திரு விஜய் அவர்கள் தத்தெடுக்க போகிறதா ஒரு தகவலும் வருது. ஸோ நானும் இப்போ எதாவது பார்த்தேன். இருக்கலாம், தத்தெடுத்துக்கலாம், தப்பு இல்லை. அவரும் பண்ணக்கூடிய ஒரு மனிதன் தான். அதனால் அவர் கண்டிப்பாக பண்ணுவார். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நிறைய தாவேக்காவினர் வந்து காண போயிட்டாங்க. சில பேரும் தலைமறைவாக இருக்காங்க. ஏன் பயந்து போயிட்டீங்களா? இல்லை கைது பண்ணிடுவாங்கன்றது ஏதாவது பயமா? ஏன் இந்த மாதிரி இந்த ஒரு விமர்சனம் உங்கள் மேலே இருக்குல்ல? எங்கடா அவங்க நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் தாவேக்கானர்லாம் ஓடிடுவாங்க, களத்தில் நிற்க மாட்டாங்கன்ற மாதிரி தான் இத்தனை நாளாக பேச்சுகள் அடிபட்டுச்சு. இதுக்கான பதில் என்ன உங்களுக்கு? இல்லை சார், கண்டிப்பாக இதில் வந்து காணாமல் போயிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க, தலைமறை. எங்களுக்கு தலைமறை ஆகணும்னு அவசியமே கிடையாது சார். சார் எங்கள் வீட்டில் ஒரு துயர சம்பவம் நடந்துச்சு சார். அந்த துயர சம்பவத்துக்கு 16 நாள் நாங்கள் அமைதி காத்தோம். இதில் என்ன தப்பு இருக்குது?
இல்லை ஏதாவது தப்பு இருக்கா இதை நீங்க வெளிப்படையா சொல்லியிருக்கலாம். சார்? நாங்கள் தான் சொல்கிறோம், எங்கள் வீட்டில் துயரம் நடந்திருக்கு. அதை உங்களால் அந்த புரிதல் கூட உங்களுக்கு இல்லாமல் இந்த 16 நாள் வந்து நான் என்னென்னமோ பேசுவேன், ஓடி போய் ஒளிஞ்சிருவேன், அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சார் என்ன எதுக்கு சார் அரெஸ்ட் பண்ணணும்? இப்போ வந்து தவறான கருத்தை வந்து பதிவிட்டாருன்னு ஃபிலிக்ஸ் அவர்களையும் அப்புறம் நேதாஜி மக்கள் கட்சி நேதாஜி வரதராஜன் கட்சி வரதராஜன் அவர்களையும் அரெஸ்ட் பண்ணாங்களே. இன்னைக்கு வந்து ஹைகோர்ட் பண்ணது தப்புன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. சுப்ரீம் கோர்ட் அரெஸ்ட் பண்ணுவாங்களா? சொல்லுங்க சார். கருத்து சுதந்திரம் கூட சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம்ன்றது ஏன் மக்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? தெரியும். நம்மளால இன்னைக்கு என்னால் ஒரு கருத்தை சொல்ல முடியலப்பா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு, கரூரில் இந்த சம்பவம் நடந்துச்சு, நான் என் கருத்தை வந்து பேசக்கூட எனக்கு உரிமை இல்லைன்னா அப்புறம் நம்ம என்ன சுதந்திர நாட்டில் நம்ம இருக்கோம்? சார் என்னதான் இருந்தாலும் கமெண்ட் பண்ணது ஒரு ஹைகோர்ட் தப்பு கரெக்டுன்றதை தாண்டி அவங்க சொன்ன தீர்ப்பை நம்ம வந்து விமர்சிக்கிறது தப்பு. சார் நான் இப்பயும் சொல்கிறேன், நான் கோர்ட்டையோ அட்வொகேட்ஸையோ ஜட்ஜ் அவர்களையோ வந்து நாங்கள் அவமதிக்கலை. நாங்கள் கேட்ட கேள்வி என்னன்னா, எங்களை இந்த வாட்டி நீங்கள் இப்போ நீங்கள் எங்களை என்ன கேட்டீங்க, உங்களோட கருத்தை நீங்கள் சொல்லியிருக்கலாமே, தெரிவிச்சிருக்கலாமே, நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் அதுக்கு என்ன சொன்னீங்க, உங்களை அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்களோன்னு. எங்களுக்கு பயம் இல்லைங்க, நாங்கள் தான் சொல்கிறோம் இல்லையா. நாங்கள் தாவேகா மாவட்ட செயலாளர் கூட அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவதூறு பரப்புனதா. சார் அதுதான் சொல்கிறேன், அவர் பயந்து ஓடி போய் ஒழிஞ்சிக்கலையே. ஒரு கருத்து சுதந்திரம் சரி, என்ன அவதூறு பரப்பிட்டாங்க சார்? அதுதான் இப்போ அவதூறு பரப்பிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த ஹைகோர்ட் சொன்ன விஷயத்த சுப்ரீம் கோர்ட் தப்புன்னு சொல்லுது. நாங்கள் சொன்னோமா? இல்லை, சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. சுப்ரீம் கோர்ட் இப்போ வந்து அவதூறு பரப்புறாங்கன்னு சுப்ரீம் கோர்ட் மேலே நீங்கள் கேஸ் போடுவீங்களா, இல்லை அரெஸ்ட் பண்ணுவீங்களா, என்ன பண்ணுவீங்க? எதுவும் பண்ண முடியாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி இருக்க விஷயத்துக்கு நீங்கள் இப்படி சொல்லியிருக்கலாமே, ஏன் நீங்கள் இப்படி பண்ணீங்க? தனிப்பட்ட ஜட்ஜ் வந்து எப்படி வந்து ஒரு விசாரணை கமிஷன் அமைக்க முடியும் அப்படின்றத ஒரு கேள்வியை வச்சிருக்காங்களா இல்லையா? அதை நாங்கள் கேட்டோமா? பொதுமக்கள் யாரா கேட்டோமா? சுப்ரீம் கோர்ட் கேட்குது. இப்போ சுப்ரீம் கோர்ட் மேலே நீங்கள் வந்து கை வைப்பீங்களா போயிட்டு? சுப்ரீம் கோர்ட்டு கேட்கறது இன்னொரு சைட் இருக்கட்டும், ஹைகோர்ட் சொன்னப்பவே தாவேகா சைட்லேருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே வரல. சொல்லலை, எங்களுக்கு இங்கே இருக்க அரசு மேலே நம்பிக்கை இல்லை சார். எங்களுக்கு நாங்கள் குற்றம் சாட்டுறதே அரசு மேலே தான், புரியுதுங்களா? நாங்கள் யார் மேலே குற்றம் சாட்டுறோம்? அரசு மேலே குற்றம் சாட்டுறோம். எங்களுக்கு அரசு மேலே நம்பிக்கை இல்லைன்னா நாங்கள் வந்து ரிட்டையர் ஜஸ்டிஸ் விசாரணை குழு அமைங்க, சுப்ரீம் கோர்ட்டில் ரிட்டையர் ஆன ஜஸ்டிஸ் வச்சு குழு அமைங்கன்னு கேட்டோம். சிபிஐ கூட நாங்கள் கேட்கலையே. தாவேகா வந்து சிபிஐ கேட்டுதா? சொல்லுங்கள். அப்போது வந்து இந்த இடத்துல எப்படி நீங்கள் நாங்கள் ஓடி போய் ஒழிஞ்சிட்டோம், தலைமறைவாயிட்டோம், பயந்துட்டோம், நாங்கள் வந்து கேரக்டர் அசோசியேஷன் ஒரு கேஸ் கொடுக்கலாமா இல்லையா? எங்களை வந்து இந்த மாதிரி இழிவுபடுத்தி பேசுகிறாங்க, அப்படி கொடுக்கலாமா இல்லையா? நாங்கள் ஸோ மக்கள், அதாவது நாங்கள் ஒரு அமைதியாக அவங்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்துகிறோம். இதில் என்ன தவறு இருக்குது? எங்களால் நாங்கள் ஒரு பொதுமக்கள், நாங்கள் வந்து மக்கள் பாதிக்கப்பட்ட ஒரு மக்களுக்காக நாங்கள் அமைதியாக மௌன அஞ்சலி கூட செலுத்தக்கூடாதா? அதனால நாங்கள் ஒரு 16 நாள் நாங்கள் யாரும் பேசலை. இதில் எதாவது தவறு இருக்கா? அப்போ இந்த 16 நாளுக்கான அமைதிக்கான காரணம் இதுதான். வேற என்ன ரீசன் சொல்கிறீங்க? பயந்துட்டோன்னு நினைக்கிறீங்களா? இப்போ பயந்துட்டா நாங்கள் வந்திருக்க மாட்டோங்க இங்கே. ஏன்னா எங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்களோ பயம் இருக்கும்ல. சொல்லுங்கள். இப்பயும் இருக்கு இல்லையா? இப்பயுமே வந்து தவறான செய்தியை பரப்பிட்டால் வந்து உடனே கைது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க இங்கே தவறே கிடையாதுங்க. இங்கே யாருங்க தவறான செய்தி பரப்பிட்டா? யார் தன்னோட கருத்தை வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். தனி மனிதனின் கருத்தை சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கா இல்லையா? இப்போ நம்ம நீங்கள் தான் சொல்லணும். நம்ம இருக்கோம்லங்க. இங்கே இப்போ யாருக்கு அரெஸ்ட் பண்ணா? ஃபிலிக்ஸ்ன்றவர் என்ன சொல்கிறாங்கன்னா, வதந்தி பரப்புனவங்க தான் நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. ஃபிலிக்ஸ் அவர் என்ன சொன்னார்? இதெல்லாம் என்னோட கருத்து, இந்த மாதிரி இங்கே நடந்திருக்கு, இது மாதிரி தனிப்பட்ட கருத்து, இது எப்படி வதந்தி பரப்புதா? அது ஏங்க மக்கள் வீடியோ பார்க்குறாங்க, அதுக்கு அவர் என்னங்க பண்ணுவார்? சொல்லுங்கள். அவர் அரெஸ்ட் பண்ணீங்க, கைது பண்ணீங்க, எல்லா நடவடிக்கை எடுத்தீங்க. சரி, இப்போ மாவட்ட செயலாளர் ஒருத்தரை திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் எதுக்காக கைது பண்ணியிருக்காங்க? அவதூறு பரப்புனதா? என்ன அவதூறு பரப்பிட்டார்? சொல்லுங்கள் சார், என்ன அவதூறு பரப்பிட்டார்? போய் டைரெக்டாக ஏதாவது பேர் சொல்லியோ இல்லை வந்து இந்த மாதிரி இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டாரா? ஒரு கருத்து சுதந்திரம் சொல்ல முடியாத ஒரு ஊரில் நம்ம இப்போ இருக்கோம். அப்போ இது எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோன்னு பாருங்கள். இது வந்து சர்வாதிகார ஆட்சின்னு சொல்கிறீங்களா நீங்கள்? இல்லைன்றீங்களா சொல்லுங்கள். நாங்கள் அதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்து வைக்கிறோம். சரி சொல்லுங்கள், எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு, நாங்கள் எக்ஸாம்பிள் எடுத்து வைக்கிறோம். சர்வாதிகார ஆட்சினா இங்கே மக்கள்கிட்டே இங்கே வந்து இப்போ பெரிய ஒரு வெடிப்பு வரும் சார். நான் தான் சொல்கிறேன் இல்லையா சார், மக்கள் இன்னைக்கு சார் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒருத்தர் கூட விஜயனாவை பேசல சார், திட்டல சார். என் பிள்ளையான வந்து பார்க்க சொல்லுன்னு கேட்குறாங்க சார். அவர் மனநிலை இப்போ வந்து எப்படி இருக்கும்னு எங்களால் ஃபீல் பண்ண முடியும்.
ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் கூட இருக்கோம்னு போய் சொல்லுங்கள், நீங்கள் தைரியம் சொல்லுங்கன்னு எங்களுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்கள்? ஸோ மக்கள் வந்து திரு விஜய் அவர்கள் பக்கம் தான் நிற்கிறாங்க. இப்போ ஆமாம், ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க சார். பாதிக்கப்பட்ட நாங்கள் 41 வீட்டுக்கும் போனோம் சார். 41 பேர் வீட்டுக்கும் நாங்கள் போயிட்டு அவங்களுக்கு துக்கம் விசாரித்து அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கோம் எல்லாம் சொல்லிவிட்டு, உங்களுக்கு எந்த சட்ட சிக்கலோ இல்லை லீகலாக எந்த இஷ்யூ வந்தாலும் எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள், நாங்கள் அதை சரி செய்கிறோம், எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செய்கிறோம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அவங்க சொன்ன அந்த 41 பேர் வீட்லேயும் சொன்ன ஒரே வார்த்தை, அண்ணாவை வர சொல்லுங்கள். நீங்கள் என்ன சொன்னீங்க அதுக்கு? வருவார், கண்டிப்பாக வருவார். அவரும் கொஞ்சம் மீளா துயரத்தில் இருக்கிறதுனால இப்போ எங்களுக்கே தெரியும், நாங்கள் தப்பாக சொல்ல அவர் வெளியே வரலன்றதுக்கு நாங்கள் வந்து கோவமே படல. எங்களுக்கே கஷ்டம் இருக்குங்க, அவருக்கும் இருக்காதா? எங்கள் வீட்டு பிள்ளையாச்சா அங்க ஒரு அம்மா சொல்கிறாங்க, எங்கள் வீட்டு பிள்ளைங்க எங்கள் வீட்டு பிள்ளைங்க, அவருக்கும் கஷ்டம் இருக்கும்ல. ஒரு வயசான பாட்டி சொல்லுதுங்க, 60 வயசான 60 வயதான ஒரு பாட்டி ஒருத்தவங்க போயிட்டு இந்த இதுக்கு போகிறாங்க, பரப்புரைக்கு போகிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் போய் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, அவங்க இறந்துட்டு இருக்காங்க. அவங்க இறந்துருக்காங்க. மத்தியானமே ஒரு 4-5 மணிக்கு போய் கூட்டிகிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டு, இல்லை நான் போய் பார்க்கணும், என் பிள்ளைய நான் பார்க்கணும்னு போய் பார்த்துக்கிறேன். சொல்லுங்க, அப்போ மக்களோட மனசுல எப்படி இருந்திருக்காரு பாருங்க. அடுத்தபடியா இந்த சிபிஐ விசாரணைகள்லாம் கோரி நிறைய பேர் மனு தாக்கல்லாம் பண்ணாங்க. இந்த மனு தாக்கல்லே பல்வேறு முறைகேடு நடந்திருக்கிறதாவும் ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அது உண்மையா? என்ன முறைகேடு சொல்றாங்க? இல்ல, இது போலியான மனு தாக்கல். இது கரெக்ட், போலியான மனு தாக்கல். அதாவது அவங்க வீட்டுக்கார் வந்து மனு கொடுத்துட்டாரு, வீட்டுக்கார அம்மா என்ன சொல்றாங்க, எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? ஆமா. அங்க என்ன நடந்ததுன்னா, அவங்க 2 பேரும் பிரிஞ்சு 10 வருஷம் ஆயிடுச்சு. சரி. அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் இறந்துருச்சு. ஓகேங்களா? அவங்க 2 பேரும் டிவோர்ஸ் ஆயிட்டாங்க. இவர் என்ன பண்றாருன்னு இவங்களுக்கு தெரியாது, இவங்க என்ன பண்றாருன்னு இவருக்கு தெரியாது. என் புள்ள இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அவரு விசாரணை கமிஷனுக்கு கொடுத்துருக்காரு. ஆனா இந்த அம்மாவை வீடியோ பிடிச்சி, எனக்கு தெரியாது, அவர் என்ன வேணா பண்ணியிருக்கலாம், அவர் இப்படி பண்ணியிருப்பாரு அப்படி பண்ணியிருப்பாருன்னு சொல்கிறாங்க. அப்போது இது வந்து அவங்க தனிப்பட்ட பர்சனல் விஷயம். அவங்களோட வாழ்க்கையும், அவங்களோட டிவோர்ஸ் ஆகிடுச்சு, அவங்க வாழ்கிறதெல்லாம் வந்து அவங்களோட தனிப்பட்ட விஷயம். இதை வந்து உடனே வந்து தவறான முறையில் வந்து மனு தாக்கல் செய்யப்பட்டதுன்னு எப்படி சொல்கிறாங்கன்றது தெரியல. அவங்க அதாவது சொல்கிறலையே, இதுக்குமே சிபிஐ வந்து விசாரித்து ஒரு பதில் அளிக்குமாறுன்னு வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு. அவங்கக்கிட்ட அதையுமே சேர்த்து தான் போட்டுருக்காங்க. இதுக்கான விசாரணை நடக்கும், இதுக்கான தெளிவு பதிலும் கிடைக்கும். ஆனால் அங்கே நடந்த சினாரி இது. ஏன்னா நாங்கள் களத்துக்கு போனதுனால சொல்கிறோம். ஆனால் தமிழ்நாடு அரசுக்கு ஆதரவாக பேசுபவரும் திமுகவுக்கு குறிப்பாக ஆதரவாக பேசுகிறவங்களாம் இதை தான் வந்து பிரதானமாக முன்வைக்கிறாங்கல்ல. அதுதான் சொல்லலையே, இங்கே யாருக்கும் அங்கே என்ன நடந்ததுன்னே தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க சார். நாங்கள் அங்கே போயிட்டு வந்தோம் சார், நாங்கள் 41 வீட்டுக்கும் போயிட்டு வந்தோம்னு சொல்கிறோமே. 41 குடும்பம் அங்கே என்னென்ன பிரச்சனை சந்திச்சிருக்கு, அவங்களோட வாழ்வாதாரம் என்ன, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது சார். இன்றைக்கி அங்கே நிறைய பேர் பேசவே பயப்படுறாங்க சார், பேசவே பயப்படுறாங்க. ஏன்னா அவங்க எங்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா, நிறைய விஷயங்கள் வெளியே வரல, ஒரே வார்த்தை முடிச்சிட்டாங்க. அப்போது அது வந்து உண்மையா பொய்யா விசாரிக்கிறதுக்கு தான் சிபிஐ. ஓகே, புரியுதுங்களா? நான் சொல்கிறாங்க. ஆனால் இது தனிப்பட்ட கருத்து, என்னோட கருத்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இது யார் மேலேயும் நான் வந்து குற்றம் சாட்டல. இப்படி அவங்க சொல்கிற விஷயங்கள் என்னன்னா, இங்கே நிறைய நடந்துச்சுங்க, நாங்கள் யாருக்கிட்ட போய் சொல்கிறது? அதாவது கூட்டத்தில் நடந்தது, அது எங்கே நடந்ததுன்னு தெரிலங்க. அது கூட்டத்தில் நடந்ததா, வெளியே நடந்ததா, வீட்டில் நடந்ததா, அது எங்கே அவங்க சொன்ன வார்த்தை இதை நான் சொல்கிறது புரியுதுங்களா அவங்களுக்கு? நாங்கள் போய் பேசும்போது அவங்க நிறைய விஷயத்த இன்னும் முழுங்குறாங்க. அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா சொல்லியிருக்கலாம்ல, ஒருத்தர் இல்லைன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க இல்லையா? தெரியல, அவர் யார் மேலே அவங்க வந்து அதிருப்தியில் இருக்காங்கன்றதெல்லாம் மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. ஆனால் அவங்க சொல்ல வரமாட்டாங்கன்றது மட்டும் கொஞ்சம் கிளியராகவே தெரியுதுன்றீங்க. ஆமாம், பேசும்போதே தெரியுதில்ல. இப்போது நம்ம போய் பார்க்குறோம், நாங்கள் போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், பேச வரமாட்டாங்கன்னு இல்லை, முதல்ல அது புரிஞ்சுக்கோங்க. பேச வரமாட்டான்னு இல்லை, நாங்கள் நிறையா பேசிட்டோம், அவங்க நிறையா நாங்கள் சொல்லிட்டோம், எதுவும் வரல, இதுக்கு மேலே எதுக்கு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. தாவேக்காவில் பல்வேறு அரசியல் நிகழ்வு குறித்து நம்ம நிறையா பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். நன்றி.